வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்மளுக்கு இந்த வீடியோவில் ஏஎல்பி எக்ஸாம் எப்போ வரும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இனிமேல் படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஏஎல்பி எக்ஸாம் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். சிபிடி 1 அண்ட் சிபிடி 2 நமக்கு 2 எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த சிபிடி 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ளாடி அந்த எக்ஸாம் வந்து நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜூலை டு ஆகஸ்ட் நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிபிடி 1 ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறத. ஸ்டேஜ் 2 பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் நடத்தி முடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பரில் நடத்தி முடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே அடுத்தடுத்து நமக்கு வரப்போகுது. ஜூனில் சிபிடி 1, செப்டம்பரில் சிபிடி 2. ஏன்னா ஆன்லைன் டெஸ்ட்னால இவங்க டக்குன்னு ரிசல்ட் விட்டு அடுத்த சிபிடி 2 கண்டக்ட் பண்ணதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. செப்டம்பர் இல்லைன்னா கூட அக்டோபர்லேயே இவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ எல்லாரும் ஏஎல்பி எக்ஸாம்ஸ் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் இன்னும் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சில பேர் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கும், ஆனால் படிக்க தோணாது. வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, கன்சிஸ்டண்டாக படிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து இனிமேல் படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் வந்து 20 கொஸ்டின் வரும், ரீசனிங் வந்து 25 கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் வரும். ஸோ ஜிகே வந்து 10 கொஸ்டின் வரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 75 கொஸ்டின், 75 மார்க் இருக்கும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ், 1 hour தான் டைம். சரியா? ஸோ இனிமேல் நான் படித்தா பாஸ் பண்ண முடியுமா? ஸோ நமக்கு மே முடிஞ்சு போயாச்சு. மேல வந்து இன்னும் ஒரு 10 டேஸாக இருக்குது. ஸோ ஜூனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 30 டேஸ் இருக்குது. ஸோ ஜூலை டு ஆகஸ்ட்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 to 50 டேஸ் தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த 40 to 50 டேஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸ் அண்ட் ஜிகே. ஸோ ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸ் அண்ட் ஜிகே, இந்த ஜிகேவை இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ண வேணாம், தொடாதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு கடல் மாதிரி. ஸோ அதில் நீங்கள் படிக்கக்கூடிய டைமை எதில் யூஸ் பண்ணுங்கள், இந்த ஆப்டிடியூட், ரீசனிங், அதுக்கப்புறம் சயின்ஸில் வந்து என்ன பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசனிங்கில் உங்களுக்கு மொத்தமே 20 டாபிக் தான் இருக்கும். எல்லாம் சேர்த்து இந்த 20 டாபிக்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 20 டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸில் உங்களால் படித்து முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு 4 டாபிக் உங்களால் கண்டிப்பாக முடியும். சரியா? எப்படி சார் 4 டாபிக் எப்படி படிக்க முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக பேசிக் கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ ரீசனிங்கை பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா நான் ரொம்ப ஸ்லோவாக படிக்கிறேன் அப்படின்னா 2 டாபிக் வச்சு படிங்க. 2 டாபிக் வச்சு 10 டேஸில் நீங்கள் படித்து முடிச்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸில் நமக்கு வந்து 28 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 28 டாபிக்ஸு டெய்லி ஒரு டாபிக் வச்சா அதை என்ன பண்ணுங்க, தரவு பண்ணிடுங்க. ஒரு டாபிக் வச்சா படிங்க. அப்போ ரீசனிங் 2 டாபிக், மேக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு டாபிக் படிக்க போகிறீங்க. இந்த 3 டாபிக்ஸை நீங்கள் நல்லா தரவாக படித்தாலே உங்களால் கண்டிப்பாக மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் நமக்கு எப்போதுமே கேட்குறாங்க. சரியா? நான் சொல்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் இந்த 50 டேஸ்க்குள்ளாடி ஒரு ஷார்ட் டூரேஷனில் படித்து ப்ரிப்பேர் ஆகுது தான் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கம்ப்ளீட்டாக படிக்க முடியலை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒய்சிடி புக்கில் இருக்கும். கிட்டத்தட்ட 15,000 கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 40 டேஸ்க்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 400 கொஸ்டினாக நீங்கள் என்ன பண்ணணும், படித்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. சரியா? ஒரு 400 கொஸ்டின்ஸாவது நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், படித்து தான் ஆகணும். ஸோ ஒரு 2 ரீசனிங் டாபிக், ஒரு மேக்ஸ் டாபிக், இந்த 400 கொஸ்டின்ஸ் படிக்கிறதுக்கான டைமை நீங்கள் தான் வந்து ஒதுக்கணும். சரியா? இந்த ஃபேஸ்புக், சோசியல் மீடியா இந்த மாதிரி இருக்கல நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் 1 வந்து என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு வாய்ப்பாக தயவு செஞ்சு பார்க்கவே செய்யாதீங்க. இது வந்து ஒரு வாழ்க்கை. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பையன், ரொம்ப கஷ்டப்படுற பையன், ஸோ நானும் ஒரு மிடில் கிளாஸ் கஷ்டப்படுற பையன் தான். ஸோ நமக்கான ஒரு வாழ்க்கை வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் கிடைக்கும். ஸோ நம்மளோட லைஃபே தலைகீழாக புரட்டி போடக்கூடியது வந்து இந்த ஒரு வாய்ப்பு. அது வாய்ப்பு மட்டும் கிடையாது, ஒரு வாழ்க்கை. ஸோ இந்த ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னா நமக்கு வந்து என்னது, லைஃப் டைம் செட்டில்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைஃப் டைம் செட்டில்மெண்ட். நீ எதை பற்றி யோசிக்க வேணாம், உன் லைஃப்பை பற்றி யோசிக்கவே வேணாம். நீ தைரியமாக இருக்கலாம். புரியுதா? உனக்கு மந்த்லி உனக்கு வந்து பேமெண்ட் கிடைச்சிரும், நல்ல ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்க போகுது. ஸோ இதுக்காக படிங்க. சரியா?
ஸோ நம்மளோட பேட்ச் 3 கிளாஸும் நமக்கு போயிட்டு இருக்கு. RB3யோட பேட்ச் 3 கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே ஸ்டார்ட் ஆகுது. 27/5/2024 மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1300 ரூபீஸ்ல ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ்ல அப் டு குரூப் டி எக்ஸாம் வரைக்கும் நீங்க படிச்சுக்கலாம். ஸோ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கேட்டாலே தெரியும். ஃபர்ஸ்ட் பேட்ச் 1 and 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கேட்டாலே தெரியும் எவ்வளோ ஒர்த்தா இருக்கு அப்படின்னு. ஒரு 1300க்கு இந்த அளவுக்கு கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. புரியுதா? ஸோ என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். டெய்லி கிளாஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். இந்த கிளாஸஸ் நீங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். சரியா? ஆனால் டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஜிகே போர்ஷன்ஸ் அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பிஒய்க்யூ கொஸ்டின்ஸா அப்படியே டெஸ்ட் கொடுக்குறோம். அதனால நீங்க பிஒய்க்யூ கொஸ்டின் வந்து டெஸ்ட் மூலியமா நீங்க கத்துக்கலாம். மேக்ஸ் ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன கொடுக்குறோம், அசைன்மெண்டா கொடுக்குறோம். ஸோ நீங்க ஒரு 25 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுப்போம். அதை சால்வ் பண்ணி நம்மளோட ஆப் இருக்குது, மாசா லேர்னிங் ஆப். சரியா? ஒரு ஆண்ட்ராய்டு ஆப், மாசா லேர்னிங் ஆப் அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதில் நீங்கள் அப்லோட் பண்ணி நம்ம வந்து முடிச்சுக்கணும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே நடக்கக்கூடிய கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு சண்டே வந்து 100 மார்க் வந்து என்ன பண்ண போறீங்க, எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ நாங்கள் சொல்றத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக இந்த ரயில்வே எக்ஸாம் என்ன பண்ண முடியும், நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஏஎல்பி எக்ஸாம் படிக்கல சார், நான் வந்து இது நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே வருதுப்பா என்டிபிசி எக்ஸாம், குரூப் டி எக்ஸாம், ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம். ஸோ இதுக்கான முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்க. ஸோ நமக்கான டைமை எங்கே இருந்தாவது திருடி யூஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னா நாம தான் வேலை செஞ்சாகணும், வேற யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ அதுக்காக படிங்க. யாருக்காவது இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஒன்லி 50 சீட்ஸாக உண்டு, ஆல்ரெடி நிறைய ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க. ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.